இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கரெக்டாக டைம் டேபிள் போட்டு வீட்டு வேலை செய்கிற மாதிரி வீடியோலாம் போடுவாங்கள்ல. அதை பார்த்து நானும் நினைப்பேன், ஒன் டே கிளீனிங், ஒன் டே பாத்ரூம் கழுவுறது, தூசி தட்டுறதுன்னு வச்சுக்கலான்னு. ஆனால் மார்னிங் எழுந்து சமைச்சிட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காலை உணவு முடித்து விட்டு சற்று நேரம் உட்கார்ந்தால் எனக்கு முன்னாடி ஃபோன் இருக்கும். அதை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சா 11 மணி ஆயிடும். அப்புறம் என்ன, தூக்கம்தான். போய் ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு போய் தூங்கினா டைம் 2 ஆயிடும். அடிச்சு புடிச்சு எழுந்து இருக்கிற எல்லா வேலையும் பரபரன்னு செஞ்சுட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போன பையனை கூட்டிட்டு வர 3:30 ஸ்கூலுக்கு போய் அவனை கூட்டிட்டு வந்துட்டு அன்னைக்கோட டே ஓடிடும். நம்மளால கடைசி வரைக்கும் இந்த டைம் டேபிள் போட்டு வீட்டை சுத்தமா வச்சிருக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு முன்னாடி என் தூக்கம் தான் ஜெயிக்குது. வீட்டு வேலையா தூக்கமான்னு வந்தா தூக்கம் தான் ஃபர்ஸ்ட் வருது. என்ன பண்றது? இதுல வேற ஹஸ்பண்ட் கிட்ட வேற பீலா விட வேண்டியது. கால்ல இருந்து நான் எவ்வளவு வேலை கஷ்டப்பட்டு பாக்குறேன் தெரியுமா அப்படின்னு. பட் நல்லா தூங்கி ஜாலியா போன் நோண்டிட்டு பரபரன்னு ஒடுக்கு நேரத்துல வேலையை முடிக்கிற எனக்கு தான் தெரியும் நான் ஒரு சோம்பேறின்னு. அதேதான்